2 கள்ளர்கள், ஆனால் அதில் ஒருவன் ரட்சிக்கப்படுகிறான். அவருடைய சதைகள் கிழிக்கப்பட்டு மூச்சு வாங்குறதுக்கே அவர் கஷ்டப்படுறாரு. இத்தனை செய்தவர்களையும் அவர் பார்த்து சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஏன் ரட்சிக்கப்பட்டான்னு கேட்டா, நான் இன்ன வரைக்கும் இகழ்ந்தனேன், இவர் சிலுவையில் அறைகிறார்களே, இவர் சொல்றாரு பிதாவே இவர்களுக்கு மன்னியும். எது ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறது என்று தெரியுமா? நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற நற்கிரியைகள் ஒவ்வொருவரும் ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிறது. இயேசு கல்லனா இருக்கட்டும், நீ ஏன்பா என்னைய நிந்திக்கிற, என் பக்கத்துல வந்துரு, உன்னை நீயே ரட்சித்துக்கொள்னு இயேசு கல்லன்ட்ட சொல்லல. சகையுவோ பார்த்தா அநியாயமா ஏழைகள் இடத்துல வாங்குறப்பா, நீ தேவையற்ற சம்பாதியத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறாய் அவர் சொல்லல. அவர் வெளிப்படுத்தினது ஒருவனிடத்திலே மன்னிப்பை வெளிப்படுத்துகிறார், ஒருவனிடத்திலே அன்பை வெளிப்படுத்துகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நான் ஏழைகளிடத்தில் எதையாகிலும் ஒன்று வாங்கியிருந்தால் அதை நாளத்தனையாய் திருப்பி செலுத்துகிறேன் என்று சொன்னால், அதற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது.